1990களில் சினிமா ரசிகர்களின் அழகு தீனி. திரையில் வந்து சிரித்தாலும் அழுதாலும் முறைத்தாலும் எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருந்தாலும் அழகாகவே இருப்பார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாள மொழி என அனைத்து மொழி திரைப்படங்களிலும் கதாநாயகியாக கோலோச்சியவர். 3 நந்தி விருதுகள், கர்நாடக மாநில திரைப்பட விருதுகள், பிலிம்ஃபேர் விருதுகள் மற்றும் தேசிய விருதுகள் என பல விருதுகள் வாங்கிய நடிகை. இந்திய சினிமாவில் முகத்தில் சௌந்தரியம் நிறைந்த நடிகை சௌந்தர்யா அவர்கள் 1972ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி பெங்களூரில் பிறந்தார். இவரது பெற்றோர்கள் KS சத்யநாராயணா, மஞ்சுளா ஆகியோர் ஆவார். இவரது தந்தை ஒரு கன்னட திரைப்பட எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளர். பெங்களூரில் முதல் வருடத்துக்கு பிறகு MBBS படிப்பை நிறுத்தினார். சௌந்தர்யாவின் பிறந்த நாள் ஊடகங்களால் முரணாக புகாரளிக்கப்பட்டது. சில ஆதாரங்கள் பிறந்த தேதியை ஜூலை 18, 1972 என குறிப்பிடுகின்றன. நடிகை சௌந்தர்யா முதல் திரைப்படம் எஸ். சித்தலிங்கையா என்ற இயக்குனர் இயக்கிய கன்னட திரைப்படமாகும். பா நன்னா பிரீத்திகா என்ற பெயரில் 1992ஆம் ஆண்டு வெளியானது. உடனடியாக ஜூலை 1992இல் கந்தர்வ திரைப்படமும் வெளியானது. அதே ஆண்டில் அவர் திரிபுரா நேனி இயக்கிய கிருஷ்ணாவுடன் தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தார். அவர் தனது தாய்மொழியான கன்னடத்தில் முக்கிய வேடங்களில் நடித்திருந்தார். மேலும் தெலுங்கு படங்களில் மிகவும் பிரபலமான நடிகையாக மாறினார். தெலுங்கில் இவரது முதல் படம் SV கிருஷ்ணா ரெட்டி இயக்கிய ராஜேந்திரடு கஜேந்திரடு என்ற திரைப்படமாகும். EVV சத்யநாராயணா இயக்கிய ஹலைய பிரதர் 1994ஆம் ஆண்டு வெளியானது. இந்த திரைப்படம் அவருக்கு உண்மையான பெயரையும் புகழையும் அங்கீகாரத்தின் சினிமாவில் தந்தது. அந்த திரைப்படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு அவர் பல முன்னணி ஹீரோக்களிடம் நடிக்க ஆரம்பித்தார். அதில் நாகார்ஜுனா மற்றும் ரம்யா கிருஷ்ணா ஆகியோருடன் நடித்தார். அவர் கோடி ராமகிருஷ்ணா இயக்கிய அம்மோருவில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான விருதையும் பெற்றார். ரம்யா கிருஷ்ணா மற்றும் சுரேஷ் ஆகியோருடன் நடித்தார். அம்மோரது தேவியின் பக்தரான பவானி வேடத்தில் அவர் நடித்திருந்தார். 1995ஆம் ஆண்டு ஒரே வருடத்தில் 11 திரைப்படங்கள் வெளியாகின. தமிழில் அவர் தனது முதல் திரைப்படமான பொன்னுமணி என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார். இதில் நடிகர் கார்த்திக் கதாநாயகராக நடித்திருந்தார். இந்த முதல் படமே தமிழ் சினிமாவில் மாபெரும் வெற்றி படமாக அமைந்திருந்தது. அந்த திரைப்படத்தில் அவர் மிகவும் சிறிய பெண்ணாக மிகவும் அழகாகவே இருந்திருப்பார். அறிமுகமான அந்த காலகட்டத்தில் 16-17 வயது காலகட்டத்தில் அவர் அந்த படத்தில் மற்ற கதாநாயகிகளை விட மிகவும் அழகாக காட்சியளித்தார். அந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமடைந்தது. 1997ஆம் ஆண்டில் பவித்ரா பந்தம், பெல்லி கேசுகுண்டம், அம்மா டொங்கா, மா ஆயன பங்காரம், ஓசி ந மரதாளா மற்றும் ஆரோ புராணம் ஆகிய வேற்றுமொழி திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து முன்னணி கதாநாயகியானார். தென்னிந்திய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடன் அருணாச்சலத்தில் நடித்தார். இது தமிழ் சினிமாவில் 1997ஆம் ஆண்டில் அதிக வசூல் செய்த திரைப்படமாக அமைந்தது. ஒரு முன்னாள் இயக்குனரின் மகளாக அவரை தங்க கரமாக தொழில்துறை கருதியது. அவர் எப்போதும் வெற்றியை ஒரு நபர் நிகழ்ச்சியாக கருதவில்லை. மாறாக 36 துறைகளில் குழு பணி செய்தார். 1998இல் குணசேகர் இயக்கிய சூடாலனி வண்டி திரைப்படத்தின் விமர்சன வெற்றி சிரஞ்சீவிக்கு ஜோடியாக அவரை உச்சத்துக்கு கொண்டு சென்றது. தெலுங்கு சினிமாவிலும் பல முன்னணி ஹீரோக்களுடன் நடித்து முன்னணி கதாநாயகியாக புகழின் உச்சத்துக்கே சென்றார். அதே ஆண்டில் தமிழில் காதலா காதலா திரைப்படத்தில்
கமலஹாசன் மற்றும் பிரபுதேவாவுடன் இணைந்து நடித்தார். பெல்லி பீடலு மற்றும் ஸ்ரீ ராமுலையா தெலுங்கில் நின்னே பிரேமிஸ்தா மற்றும் கன்னடத்தில் டோனி சாகலி ஆகியவை வணிக ரீதியாக வெற்றி பெற்ற மாபெரும் திரைப்படங்களாகும். அதன் பிறகு கிருஷ்ணவம்சி இயக்கிய அந்தப்புறம் சௌந்தர்யா அவர்களின் சினிமா வாழ்க்கையில் மிகவும் உச்சத்துக்கு கொண்டு போன திரைப்படமாக அமைந்தது. சிறந்த நடிகைக்கான மாநில நந்தி விருதையும் சிறந்த நடிகைக்கான 2வது பிலிம்பேர் விருதையும் அந்த திரைப்படம் பெற்று தந்தது. வெங்கடேஷுக்கு ஜோடியாக 1999 வெளியான ராஜா மற்றொரு பிளாக்பஸ்டர் 3வது பிலிம்பேர் விருதை வென்று கொடுத்தது. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அவரது மற்றொரு வெளியீட்டு படமான ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடித்த படையப்பா என்ற திரைப்படம் தமிழில் மாபெரும் வெற்றியை பெற்றது. நாகார்ஜுனாவுக்கு ஜோடியாக ஆசாத் மற்றும் பிரேமகு வேலையா, பிரேமகு சுவாகதம், அருந்ததி ஆகிய திரைப்படங்கள் அவருடைய வாழ்க்கையை மேலும் உயர்த்தியது. அதே ஆண்டில் அவர் அமிதாப் பச்சனுடன் சூரிய வம்சம் என்ற இந்தி திரைப்படத்திலும் நடித்தார். 2000 ஆண்டில் அவர் அன்னையா, சிரஞ்சீவிக்கு ஜோடியாக ஜெயமனதோ மற்றும் வெங்கடேஷுக்கு ஜோடியாக தேவி புத்திரடு, நாகார்ஜுனா மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோருடன் நின்னே பிரேமிஸ்தா மற்றும் அர்ஜுன் அவருடன் சர்ஜா, நரசிம்மாவுக்கு ஜோடியாக எதிரிலேனி, மனிஷி மற்றும் ஸ்ரீ மஞ்சுநாதா போன்ற திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தார். பெல்லி பீடலு, டோங்காடா மற்றும் நாகதேவதா ஆகிய திரைப்படங்கள் அவருக்கு மேலும் சினிமாவில் புகழை தேடித்தந்தன. 2004 ஆண்டில் பாலகிருஷ்ணா நர்த்தனசாலாவின் ரீமேக் திரைப்படத்தை அறிவித்தார். அதன் வெளியீட்டு விழா ஹைதராபாத்தில் நடைபெற்றது. சௌந்தர்யா திரௌபதியாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். ஆனால் அவரது மரணத்தை தொடர்ந்து அந்த படம் கிடப்பில் போடப்பட்டது. தாசரி நாராயண ராவ், கே ராகவேந்திர ராவ், சங்கீதம் சீனிவாச ராவ், ஏ கோதண்ட அமிரெட்டி, பிரியதர்ஷன், கிரீஸ் காசரவள்ளி, எஸ்வி கிருஷ்ணா ரெட்டி, கே.எஸ். ரவிக்குமார், கிருஷ்ணவம்சி, கோடி ராமகிருஷ்ணா, வி சத்யநாராயணா, முத்தி அயாலா மற்றும் ஆர்.பி. உதயகுமார் போன்ற மாபெரும் இயக்குநருடன் அவர் பணியாற்றியுள்ளார். அதேபோன்று சொக்கத்தங்கம் திரைப்படத்தில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த பாக்யராஜ் இயக்கிய அந்த திரைப்படத்தில் நடித்துள்ளார். அதில் என்ன நினைச்சே என்ற திரைப்பட பாடல் மிக பெரும் ஹிட் பாடலாக அமைந்தது. அதேபோன்று சுப்பையா, குணசேகரன், பி. வாசு, முப்பலநேனி சிவா, பாரதி கண்ணன், சுந்தர்சி போன்ற பல முன்னணி இயக்குநருடன் அவர் நடித்தார். அவர் அனைத்து முக்கிய நடிகர்களுடன் நடித்திருக்கிறார். சூப்பர் ஸ்டார் கிருஷ்ணாவுடன் 5 படங்கள், மெகா ஸ்டார் சிரஞ்சீவியுடன் 4 தெலுங்கு மற்றும் 1 கன்னட படம், மோகன்லாலுடன் 1 படம், நாகார்ஜுனாவுடன் 5 படம், வெங்கடேஷ் அவருடன் 8 படம், ஜெகவதி பாவுடன் 7 படம், மோகன் பாவுடன் 5 படங்கள், ராஜசேகருடன் 5 படம், சுமனுடன் 3 படம், ஹரி கிருஷ்ணாவுடன் 2 படம், ஸ்ரீகாந்த், சாய்குமார் ஆகியோருடன் 5 படங்கள், ராஜேந்திர பிரசாத்துடன் 4 படங்கள், நந்த முரி பாலகிருஷ்ணாவுடன் 1 படத்தில், வினோத்குமார், நரேஷ், சுரேஷ், ஹரிஷ், வட்டே, நவீன், ரமேஷ் பாபு, அவினாஷ், பானுச்சந்தர் மற்றும் ஜேடி சக்கரவர்த்தி போன்ற பல முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்தார். தமிழ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் 2 படங்களிலும், கமலஹாசனுடன் 1 படத்திலும், கார்த்திக்குடன் 2 படங்களிலும், அர்ஜுனிடம் 1 திரைப்படத்திலும், கன்னடத்தில் 1 படத்திலும், விஜயகாந்துடன் 2 படங்களிலும், பார்த்திவனுடன் 2 படங்களிலும் இணைந்து நடித்துள்ளார். விக்ரம், ஆனந்த், ரஹ்மான், ஈரமான ரோஜாவே சிவா ஆகியோருக்கு ஜோடியாகவும் நடித்துள்ளார். மேலும் படையப்பா படத்தில் சிவாஜி கணேசனுடன் நடித்தார். கன்னடத்திலும் பல முன்னணி ஹீரோக்களுடன் நடித்து புகழின் உச்சிக்கே சென்றார். கன்னடத்தில் விஷ்ணுவர்தன், ஆனந்த் நாக், ரவிச்சந்திரன், சசிகுமார், ரமேஷ் அரவிந்த் மற்றும் அவினாஷ் ஆகியோருடன் நடித்துள்ளார். 1996 ஆண்டில் அவர் ரவிச்சந்திரன் மற்றும் சிரஞ்சீவியுடன் இணைந்து மேஜர் என்ற தெலுங்கு டப்பிங் திரைப்படத்தில் நடித்துள்ளார். 2002 ஆண்டில் தவிபா படத்திற்காக சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை பெற்றார்.
ஸ்ரீ மஞ்சநாதா படத்தில் அம்பரீஷுடன் நடித்தார். விஷ்ணுவர்தன் மற்றும் ரமேஷ் அரவிந்தர் நடித்த ரன்வே திரைப்படம் மிக பெரும் ஹிட்டான திரைப்படமாக அமைந்தது. 2004ஆம் ஆண்டில் அவர் கடைசியாக நடித்த திரைப்படம் அப்த மித்ரா என்ற கன்னட திரைப்படமாகும். 2004இல் மரணத்துக்கு பிறகு சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதும் இந்த படம் வென்றது. இந்தி திரை உலகிலும் அவர் கதாநாயகியை நடித்து புகழ் பெற்றார். அமிதாப் பச்சனுக்கு ஜோடியாக சூரிய வம்சன் என்ற இந்தி படத்தில் நடித்தார். கமலஹாசனுடன் ரஜினிகாந்த் மற்றும் காதலா காதலா, அருணாச்சலம், படையப்பா உள்பட பல தமிழ் சூப்பர் ஹிட் படங்களில் நடித்துள்ளார். மலையாளத்தில் மோகன்லால், ஸ்ரீனிவாசனுடன் நடித்துள்ளார். அது மட்டுமின்றி தமிழ் தொலைக்காட்சி தொடரின் மூலம் கோலங்கள் என்ற தொடரிலும் அவர் நடித்து அதிலும் பெயரும் புகழும் பெற்றார். பாரதிய ஜனதா கட்சிக்காக தேர்தல் பிரச்சாரத்திற்காக 2 மாத ஒப்பந்தத்தின் காரணமாக அவரால் படக்குழுவில் சேர முடியவில்லை. அதனால் அந்த தொடருக்கு பதிலாக இவருக்கு பதிலாக தேவயானி நியமிக்கப்பட்டார். இவ்வாறு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என அனைத்து இந்திய மொழி திரைப்படங்களிலும் அனைத்து முன்னணி ஹீரோக்களிடம் நடித்து புகழ் பெற்றவர் 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி தனது சகோதரர் அமர்நாத்துடன் அந்த ஆண்டு தான் இணைந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரிப்பதற்காக தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெங்களூரிலிருந்து கரீம்நகருக்கு சென்றபோது அவர் சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்கு உள்ளாகி இறந்தார். செஸ்னா 108 ரக விமானம் காலை 11:05 மணிக்கு புறப்பட்டு மேற்கு நோக்கி திரும்பிய பின்னர் வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகத்தின் காந்தி கிரிஷி அறிவியல் மைய வளாகத்தில் விழுந்து நொறுங்கியது. சௌந்தர்யா தெலுங்கு சினிமா வரலாற்றில் மிகச்சிறந்த நடிகைகளில் ஒருவராக கருதப்படுகிறார். மேலும் சாவித்திரிக்கு பிறகு மிகவும் வெற்றிகரமான நடிகையாக வலம் வந்தார். அவர் ஒரு பல்துறை நடிகையாக அறியப்பட்டார். தனித்துவமான பாத்திரங்களிலும் நடித்தார். அவர் ஒரு சிறந்த குணாதிசயத்தை கொண்டிருந்தார். அவருடைய கேரக்டர் மிகவும் நேர்மையுடன் இருந்தது. இந்த திறமையால் சௌந்தர்யா கன்னட நடிகையாகவும் இருந்ததால் தெலுங்கு ரசிகர்களையும் கவர்ந்தார். இவ்வாறு அனைத்து மொழி அனைத்து இன ரசிகர்களையும் கவர்ந்தவர். பல விருதுகள் அவர் பெற்றுள்ளார். 1995இல் பிலிம்பேர் விருது, 96ஆம் ஆண்டு நந்தி விருது, 98ஆம் ஆண்டு கர்நாடக மாநில திரைப்பட விருது, பிலிம்பேர் விருது, நந்தி விருது, 99ஆம் ஆண்டு பிலிம்பேர் விருது, 2001ஆம் ஆண்டு பிலிம்பேர் விருது, 2002ஆம் ஆண்டு பிலிம்பேர் விருது, 2003ஆம் ஆண்டு தேசிய திரைப்பட விருது, 2003ஆம் ஆண்டு கர்நாடக மாநில திரைப்பட விருது, அதே ஆண்டு பிலிம்பேர் விருது, 2004ஆம் ஆண்டு பிலிம்பேர் விருது என தொடர்ந்து பல விருதுகளை பெற்றவர். இந்திய சினிமாவில் தனக்கென தனி முத்திரை பதித்த நடிகை. இந்திய சினிமா உலகம் இருக்கும் வரை இவரின் புகழும் பெயரும் நிலைத்து இருக்கும்.